என்னதான் குர்த்தி ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணாலும் பஸ்ட் கிட்ட மட்டும் லூஸாவே இருக்கு. பெர்ஃபெக்ட்டான ஷேப்பே வர மாட்டேங்குது. இதே மாதிரி நீங்களும் புலம்பிட்டு இருக்கீங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி டாட் ஸ்டிச் பண்ணாததுதான். வெல்கம் டு குர்த்தி கரெக்ஷன் சீரீஸ் டே நம்பர் 3. எதுக்காக நம்ம டாட் ஸ்டிச் பண்ணணும்? இதுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடின்னு நினைச்சுக்கலாம். இதுக்கு மேல நீங்க டைரக்டா ஒரு கிளாத்தை பிளேஸ் பண்ணும்போது இது மாதிரி பிளாட்டா தான் இருக்கும் நம்மளுடைய பாடி 3D ஆப்ஜெக்ட். சோ தட் நீங்க டாட் கன்வெர்ட் பண்ணாதான் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாம் போய் ப்ராப்பர் ஃபிட்டிங் கிடைக்கும். மோஸ்ட்லி குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேக் சைடு தான் டாட் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த டாட்டை எப்படி மார்க் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். டாட் மார்க் பண்றதுக்கு 2 அளவு தேவை. ஒன்னு அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிஸ்டன்ஸ், ஷோல்டர் டு அபெக்ஸோட டிஸ்டன்ஸ். அபெக்ஸ் டு அபெக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒரு நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ். மினியேச்சருக்கு 4 இன்ச் இருக்கு. என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு 8 இன்ச் அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிஸ்டன்ஸ். இது மோஸ்ட்லி 6.5ல இருந்து 8 இன்ச் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய மிட் ஷோல்டர்ல இருந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதோ இது மாதிரி. எனக்கு 11 இன்ச். ஷோல்டர் டு அபெக்ஸ் 11 இன்ச். உங்களுடைய மிட் ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச் நான் மார்க் பண்றேன். இங்க இருந்து 90 டிகிரில ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் 8 இன்ச், அதுல சரிபாதி 4, அதையும் நான் மார்க் பண்றேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிட் பாயிண்ட்ல மார்க் ஆகும். இதுல இருந்து 90 டிகிரி ஆங்கிள் கீழே நம்ம ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த இடத்துல தான் நமக்கு டாட் பிளேஸ்மெண்ட் வரப்போகுது. எப்பவுமே அபெக்ஸ் பாயிண்ட்டை ஒட்டி டாட் பிளேஸ் பண்ணாதீங்க. 1/2 or 1 inch பிலோ டாட் பிளேஸ் பண்ணுங்க. அபெக்ஸ் பாயிண்ட்டை மீட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இதுல இருந்து நான் 1 inch பிலோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைன் எவ்வளவு தூரம் லென்த்தா இருக்கணும்? 2 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு, இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்? எனக்கு 3.5 இருக்கு. அதோட ஒரு 1 inch எக்ஸஸ் வச்சு 4.5 inch கீழே இருக்க லெக்குக்கு வைக்கலாம். இதுக்கு பேரு அப்பர் லெக், இதுக்கு பேரு லோயர் லெக். அப்படி இல்லையா, உங்களுடைய ஹிப் லைன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹிப் லைன்ல இருந்து 1 or 1.5 inches அபோவ் நிக்கிற மாதிரி இதை பிளேஸ் பண்ணுங்க. டாட்டோட வித் 1/2 inch கொடுக்குறேன். ஸோ தட் இந்த சைடு 1/4 inch, இந்த சைடு 1/4 inch. இதுக்கு அடுத்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே உங்களுடைய கிளாத்ல ட்ரேஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டாட்டை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ப்ராப்பர் ஃபிட்டிங் கிடைச்சிரும். டாட்டை எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இனிமே உங்களுடைய பஸ்ட் ஷேப்ல லூஸ் வராது தானே? மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டை எப்படி ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே DART டாட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. டிசைன் யுவர் ட்ரீம்ஸ்.